அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் டாக்டர் ஓம் சக்தி ராஜா. புரட்டாசி மாதத்தினுடைய பலன்கள். ஆமாம், புரட்டாசி மாதம் அப்படின்னாலே மாதவ மாதம் அப்படின்னு சொல்லலாம், பெருமாளினுடைய மாதம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதத்துக்கு அந்த மாதிரி ஒரு புகழ் இருக்குது. அதனால் இந்த புரட்டாசி மாதத்தினுடைய 30 நாட்களினுடைய பலன், 12 ராசிகளினுடைய பலாபலன் என்ன இருக்க போகுது. ஒரு மாத பலன் என்பது கிரக சஞ்சாரங்கள் ஆக மாத கிரகங்களான சூரிய பகவானை மையமாக வச்சு தான் நம்ம மாத பலன் பேசின்னு இருக்கோம். இந்த ஏனைய கிரகங்களினுடைய சுக்கிரனுடைய பெயர்ச்சி, புதன் பகவானுடைய பெயர்ச்சி, இந்த பாவ அதிபதிகள் அமர்ந்த பாவக அமைப்பு ஒவ்வொரு ராசிக்கும் எந்த பாவக அமைப்போடு தொடர்பு வருகிறது, சுபத்துவம் வாய்ந்த கிரகமான இந்த குரு பகவான் எந்த நிலையில் இருக்கிறாங்க, இந்த குரு பகவானுடைய பார்வை 12 ராசிகளுக்கும் எந்த பாவகத்தினுடைய அடிப்படையினுடைய பார்வைகளாக இருக்கிறது, எது சாதகம் எது பாதகம், இதை தான் நம்ம ஒரு மாத பலனாக தொகுத்து வழங்கிருக்கோம். இதை கோச்சார ரீதியாக வரக்கூடிய கிரகங்களினுடைய மையப்படுத்தி காலபுருஷ தத்துவப்படி மேஷத்திலிருந்து மீனம் வரைக்கும் உண்டான பலன்கள் அதை தான் மையப்படுத்தியிருக்கோம். கோச்சார ரீதியாக கிரக சஞ்சாரங்களை நம்ம முதல்ல பார்க்கலாம். குரு பகவான் எவ்வித மாற்றமும் இன்றி ரிஷபத்தில் இருக்கார். புரட்டாசி 23ஆம் நாட்கள் குரு பகவான் வக்கரகதி அடைகிறார். செவ்வாய் பகவான் மிதுனத்தில் இந்த மாதத்தினுடைய முழுவதுமே மிதுனத்தில் தான் இருக்காங்க. இந்த புதன் பகவான் பெயர்ச்சி பார்த்தோம் அப்படின்னா 23/9/2024 இந்த புதன் பகவான் பெயர்ச்சி ஆகிறார். ஆக சிம்மத்திலிருந்து கன்னிக்கு பெயர்ச்சி ஆகிறாங்க. அதற்கு பிறகு 10/10/2024 வியாழக்கிழமை மறுபடியும் இந்த கன்னியிலிருந்து துலாத்துக்கு இந்த புதன் பகவான் பெயர்ச்சி ஆகிறார். இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய புதன் பெயர்ச்சி அது. சுக்கிர பகவான் பார்க்குறோம் அப்படின்னா புரட்டாசி 2ஆம் தேதியே நீச்ச சுக்கிரன் இங்கே ஆட்சி சுக்கிரனாக மாறுகிறார் அப்படின்னு சொல்லலாம். ஆமாம், புரட்டாசி மாதம் 2ஆம் தேதியே கன்னியிலிருந்து நீச்சம் அடைந்த சுக்கிர பகவான் இங்கே ஆட்சி பெறப்போகிறார். சுக்கிர பயிற்சி ஆகிறது. அதற்கு பிறகு இந்த மாதத்தினுடைய கடைசியில் புரட்டாசி 27ஆம் நாள் துலாத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் விருச்சிகத்துக்கு பயிற்சி ஆகிறார். இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரக பெயர்ச்சிகளினுடைய நிலவரம். அப்போ குரு வக்ரகதியினுடைய இந்த மாதத்தினுடைய கடைசியில் தான் குரு வக்ரமாகிறார். அதனால் இந்த மாதத்தினுடைய குரு வக்ர தாக்குதல் என்பது பெரும் பாதிப்பை கொடுக்காது அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லலாம். ஆல்ரெடி சனி பகவான் எவ்வித மாற்றமின்றி வக்ர நிலையில் கும்பத்தில் இருக்கிறாங்க. ராகு பகவான் மீனத்தில் எவ்வித மாற்றமின்றி இருக்கிறாங்க. கேது ஆல்ரெடி கன்னியில் இருக்காங்க. இந்த கிரகங்கள் என்பது மாற்றமில்லாத கிரகங்கள். அப்போ செவ்வாய், ராகு, சனி, கேது இந்த கிரகங்களில் மாற்றம் இல்லை. புதன் சுக்கிரன் தான் இடம் விட்டு இடம் மாறுகிறாங்க. இந்த சூரியன் கன்னியில் இருக்கக்கூடிய ஒரு மாதம் மாதவ மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புரட்டாசி மாதம். இந்த கிரக சஞ்சாரத்தில் பார்க்குறோம். 12 ராசிகளில் முதலாவதாக வரக்கூடிய ராசி மேஷ ராசியை இப்போ நம்ம பார்க்குறோம். இந்த மேஷ ராசிக்கு உண்டான அதிபதி எப்பவுமே ஒரு ஸ்தான பலம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஸ்தான பலம் என்பது ராசியாதிபதி 3ஆம் பாவகத்தில் இருக்கிறாரே, முயற்சி ஸ்தானத்து அதிபதியில் செவ்வாய் பகவான் இருக்கக்கூடிய காலங்கள் உங்களுடைய முயற்சிக்கு எவ்விதத்திலும் பாதகங்கள் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். உங்களுடைய தொடர் முயற்சிகள் இப்பொழுது வெற்றி பெறப்போகிறது. அப்படி தொடர் முயற்சி நீண்ட நாட்களாக போராடி கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு முயற்சிகள் இப்போது திருவினையாக்கப் போகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, கல்வி நிலை மேலோங்க போகிறது. ஏன்னா இந்த குரு பகவான் உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கிற வரைக்குமே ஆரம்ப கல்விகள் அற்புதமான ஒரு பாடத்திட்டங்கள் அமைவதற்குண்டான சான்சஸ் இருக்குது. கல்வி அப்படின்ற ஒரு ஸ்தான பலம் உங்களுக்கு மேலோங்குகிறது அப்படின்னு சொல்லலாம். படிப்பினை ரொம்ப ரொம்ப கொடுப்பினையாக மாறக்கூடிய ஒரு மாதமாக சொல்லப்படுகிறது. வண்டி வாகன சேர்க்கை உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 6ஆம் இடத்துல சூரியன் பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம் உத்தியோகம் சிறப்பான காலம் அப்படின்னு சொல்லலாம். என்ன 6, 8, 12 பாவங்கள் எப்பொழுதுமே மறைவு ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரகசிய ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லலாம்.
அப்போ அஞ்சமஸ்தானாதிபதி 6ஆம் இடத்துக்கு வராரு அப்படின்னா உங்களுடைய குழந்தையால் உங்களுக்கு ஒரு யோகம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். குழந்தைகளால் சுப செலவுகள் உருமணும். அப்போ திருமண வயதில் உள்ள குழந்தைகளுக்கு சுப செலவுகள் நிகழக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லலாம். படிப்பினைக்காக செலவு பண்ணலாம், அவருடைய வளர்ச்சிக்காக செலவு பண்ணலாம். விளையாட்டுத் துறையில் மிகப்பெரிய ஒரு ஈடுபாடு ஏற்படக்கூடிய ஒரு மாதம் இந்த புரட்டாசி மாதம் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லலாம். நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய நோய்கள் தீராகக்கூடிய ஒரு விஷயம். ஆமாம், கடன் தீரக்கூடிய ஒரு விஷயம். கடன் வேண்டுபவருக்கு கிடைக்கும், அடைவரும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு அடைவரும். ஆமாம், இந்த கடன் என்பது 2 வித சாதகமான பலன்களை சொல்லும். சில பேருக்கு கடன் கிடைச்சாதான் வாழ்க்கையினுடைய உயர்ந்த நிலை கிடைக்கப் போகுது அப்படின்ற ஒரு ஏக்கத்தில் இருப்பாங்க. கடன் வாங்கிட்டு எப்படா அடைவுபடும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தில் இருப்பாங்க. 6இல் சூரியன் 2 வேலைகளையுமே பண்ணிடும். அப்போ நீச்ச சுக்கிரன் இப்போது உங்களுக்கு ஆட்சி சுக்கிரனாக பயன்படும். உங்களுடைய திருமண 7ஆம் இடத்தில் அந்த பாவாதிபதி ஆட்சித்தன்மை அடையும் பொழுது மிகப்பெரிய ஒரு அனுகூலம் அடையும். அப்போ இது கலத்திர தோஷத்தை தராதா அப்படின்ற ஒரு கோணத்துல எல்லாம் பார்க்கக்கூடாது. ஒரு ஜாதக விதியில் ஒரு விதி வெல்லும், ஒரு விதி கொல்லும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு விதியை ஒரு விதி வெல்லும் இப்படியும் எடுத்துக்கலாம். ஆமாம், பலதரப்பட்ட விதிகள் இருக்குது ஜோதிட சாஸ்திரத்தில். அப்போ 7ஆம் இடம் ஆட்சி பெறும்போது அற்புதமான மனைவி, ஆனந்தமான மனைவி, உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ற கணவன் மனைவி அமைவார்கள் அப்படின்னு சொல்லலாம். திருமணம் பாவகம் இயங்குகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். அஷ்டமாதிபதி 3ஆம் இடத்தில் இருக்கிறதுனால சகோதர உறவுகளில் சிறு பாதிப்புகள் ஏற்பட்டாலும், உங்களுடைய முயற்சிகளில் தடை ஏற்பட்டாலும் வெற்றிகள் உங்களுக்குண்டானதே அப்படின்னு சொல்லலாம். நீண்ட நாட்களாக இருந்தக்கூடிய சகோதர உறவுகளில் இருக்கக்கூடிய பிரிவுகள் இப்போது சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். ஆமாம், பாக்கியாதிபதியான குரு பகவான் உங்களுக்கு 2ஆம் இடத்தில் இருக்கிற வரைக்குமே உங்களுக்கு வெற்றி 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 அப்படின்னு சொல்லலாம். தந்தையானுடைய வழிவகைகளில் வெற்றி, அதிர்ஷ்டம் வருகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதிர்ஷ்டம் உங்களை நோக்கியே வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதிர்ஷ்டத்தை அடைந்து கொண்டிருக்கக்கூடிய ராசி மேஷ ராசி அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். பாதகமான விஷயங்கள் நடந்திருந்தாலும் அதில் மீளக்கூடிய விஷயங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லலாம். கர்மஸ்தானாதிபதி வக்ர நிலையில் இருக்கிற வரைக்குமே தொழில் ஸ்தான விஷயத்தில் கவனங்கள் 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 அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். கண்டிப்பாக தொலைதூர பயணங்கள் வெற்றியடையும், ஏற்றுமதி இறக்குமதி தொழில்கள் வெற்றியடையும் அப்படின்னு சொல்லலாம். மார்க்கெட்டிங் தொழில் இருக்கிறவங்க, ஷேர் மார்க்கெட்டிங் இருக்கிறவங்க, அந்நிய செலாவணி அதுதான் ஷேர் மார்க்கெட்டிங் சொல்கிறது, ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸில் இருக்கிறவங்க, உணவு தொழிலில் இருக்கக்கூடியவர்கள், மளிகை தொழிலில் இருக்கக்கூடியவர்கள், பால் உற்பத்தியில் இருக்கக்கூடியவர்கள், இப்படி சுக்கிரனுடைய காரகத்துவத்தினுடைய தன்மை தொழில்கள் அமைத்து கொண்டு அழகு சாதன பொருட்கள் தயாரிக்கிறவங்க, அழகு சாதன பொருட்கள் விற்பனை செய்கிறவங்க, இப்படிப்பட்ட கலை கட்டிடத்துறையில் இருக்கக்கூடிய அத்தனை தொழில் பண்ணக்கூடிய மேஷராசி என்பவர்களுக்கும் இந்த புரட்டாசி மாதம், இந்த மாதவ மாதம் அற்புதமான பலன்களை கொடுக்கிறது. என்ன, உங்களுடைய 7ஆம் இடம் பலம் பெறுகிறது. 7ஆம் இடம் என்றால் வாடிக்கையாளர்கள், 7ஆம் இடம் என்றால் மனைவி கலத்திர ஸ்தான பாவகம், 7ஆம் இடம் என்றால் நண்பன் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்போ நம்மளுடைய எதிர்பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாவகம் வலுத்திருக்கிறதுனால மனைவியால் யோகம் அப்படின்னு எடுத்துக்கலாமா, நண்பனால் யோகம் அப்படின்னு எடுத்துக்கலாமா, வாடிக்கையாளர்களால் யோகம் அப்படின்னு எடுத்துக்கலாமா? கண்டிப்பாக இதை எல்லாமே நீங்கள் கணக்கில் கொண்டு வந்துடலாம். அப்போ இந்த புரட்டாசி மாதம் மேஷராசிக்கு அநேக அனுகூல பலன்களை கொடுக்கிறது, எல்லா வழியிலுமே பலன்களை கொடுக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ கவனமாக இருக்க வேண்டிய பாவகம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? அப்போ கண்டிப்பாக சூரியன் கேது சுக்கிரனுடைய இணைவிலிருந்து விடுபட்டிருக்கீங்க. சூரியன் கேது புதன் இணைவு இங்கே வருகிறது. ஒரு பாவக அதிபதி அந்த பாவகத்தில் இணைவு பெறும்போது பலம்தான், இல்லைன்னு சொல்லலை. 6ஆம் இடம் வலுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் எடுத்துக்கலாம். இருந்தாலும் 6ஆம் இடம் என்பது வெற்றி ஸ்தானம், தொழில் ஸ்தானம், உபஜயஸ்தானம், பொருள் பாவகம் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். பிறருடைய முதலீடுகள் உங்களை அடையும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பை எடுத்துக்கலாம். ஆமாம், நம்மளுடைய முதலீடு இல்லாமல் பிறருடைய பணம் நம்மகிடம் போகும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறவர்கள் கூடுதல் கவனம் வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம்.
உத்தியோகத்தில் ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லலாம். நீண்ட நாட்களாக எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல, எனக்கு போஸ்டிங் கொடுக்க மாட்டாங்க, நான் இதே இடத்துல ஒரே இடத்துல இருக்கிறேன், அடுத்த நிலைக்கு என்னால் போக முடியல அப்படின்னா கண்டிப்பாக சூரியன் 6ஆம் இடத்துக்கு வரும் பொழுது உங்களுடைய உத்தியோக மாற்றங்கள் உண்டாகும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். மேலும் இந்த மாதத்தினுடைய பலாபலன் அதிவெற்றி அடையணும் அப்படின்னா இந்த மேஷ ராசியில் இருக்கக்கூடிய நபர்கள் எப்பொழுதுமே வாழ்வியல் பரிகாரமாக சூரிய பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை உபதேசம் பண்ணி சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். மிகப்பெரிய ஒரு வெற்றி உங்களுக்கு வாழ்நாள் முழுவதுமே காத்து கிடக்கு. வாழ்க வாழ்க வாழ்க. ஒவ்வொரு மாதத்தினுடைய பலாபலன் என்பது கிரக சஞ்சாரங்களை கொண்டும் கோச்சார கிரகங்களுடைய நகர்வுகளை கொண்டும் காலபுருஷ தத்துவத்தினுடைய அடிப்படையில் கிரகத்தினுடைய நகர்வுகளை பொறுத்து தான் நம்ம பார்க்குறோம். ஒரு கிரக அதிபதி எந்த பாவகத்தில் அமர்ந்திருக்கார், என்ன நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கார், அவர் நட்சத்திர அதிபதி என்ன, ஜென்ம நட்சத்திராதிபதி எந்த பாவகத்தில் இருக்கார், அவர் எந்த காரகத்தில் இருக்கார் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தினுடைய நிலையை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதனுடைய பலன்கள் மட்டுமே முழுமையான பலன்களை கொண்டு செல்லும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆமாம், ஏன்னா ஒரு ஜாதகத்தில் உங்கள் ஜென்ம நட்சத்திராதிபதி நின்ற அதிபதி யார், அவருக்கு வீடு கொடுத்த கிரகம் யார், அவர் ஆட்சி பெற்றிருக்காரா, நீச்சமாக இருக்காரா, அப்போ ஒரு நீச்ச கிரகத்தின் மீது உங்கள் ஜென்ம நட்சத்திராதிபதி பயணிக்கிறாரா, அப்போ கோச்சார கிரகங்களினுடைய பரிகாரம் என்ன, குரு வந்தால் மட்டும்தான் பரிகாரம். அப்போ நமக்கு என்னைக்கு பிராப்தம் இருக்குது, எப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கையை உயர்த்திக்கலாம், இப்படி பலதரப்பட்ட கேள்விக்கு பதில் உங்களுடைய ஜனன ஜாதகத்தினுடைய தீர்வு மட்டுமே. ஆமாம், உங்கள் ஜனன ஜாதகத்தினுடைய தீர்வை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள என்னுடைய வாட்ஸ்அப் குழுவிற்கு உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், உங்களுடைய பெயர் அனுப்பி கட்டணம் செலுத்தி அப்பாயின்மெண்ட் எடுத்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கையினுடைய வளர்ச்சிக்கு வணங்கக்கூடிய உமைவல் அம்பாள் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி சகல வெற்றிகளையும் தருவாள் என்பதனுடைய வாக்கு. வாழ்க வாழ்க வாழ்க. ஆனந்த வணக்கம். வாழ்க வளமுடன்.